காற்றில் தள்ளாடும் தற்காலிக கூடாரங்கள் 23 குடும்பங்கள் கடும் பாதிப்பு கண்டுகொள்ளாத அனுர அரசாங்கம். கல்வி நிகழ்வுகளுக்கு வரி குறைப்பு வழங்க மறுக்கும் ஆளுநர். இராணுவ நிகழ்வுகளுக்கு வரிவிலக்கு வழங்க சபைக்கு அழுத்தம். மாநகர சபையில் அமளி. 16 வயது சிறுமிக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்தி சென்ற சம்பவம், 2 கைது. நாடளாவிய ரீதியில் பெய்து வரும் பலத்த மழை. ஹட்டன் வலய பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. மோசமான காலநிலையில் நுவரெலியா ஹக்கலையில் தொடர்ந்து தற்காலிக கூடாரங்களில் வாழும் 23 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நுவரெலியா ஹக்கலையில் கடந்த வருடம் தித்வா சூறாவளி மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட 23 தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தற்காலிக கூடாரங்களில் பல்வேறு அசௌகரியங்களில் வாழ்ந்து வருகின்றனர். மீண்டும் நாட்டில் ஏற்பட்டுள்ள மோசமான காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் கடுமையான காற்றுடன் மழை பெய்து வருவதால் நுவரெலியா ஹக்கலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கூடாரங்கள் காற்றில் பறக்கும் நிலையில் உள்ளதாகவும் வீசும் காற்றுக்கு தாங்கும் சக்தி கூடாரங்களுக்கு இல்லை எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மண் சரிவு அபாயத்தால் தங்களது வீடுகளை இழந்த இந்த குடும்பங்கள் ஆரம்பத்தில் பொதுமக்கள் தங்கும் இடங்களிலும் தோட்ட கோவிலிலும் தங்கியிருந்த நிலையில் பின்னர் அரசாங்கம் ஏற்பாடு செய்த தற்காலிக கூடாரங்களில் குடியமர்த்தப்பட்டனர். எனினும் மழைக்காலம் மற்றும் பலத்த காற்று வீசும் நாட்களில் அந்த கூடாரங்களில் தங்கியிருப்பது மிகவும் கடினமானதாக உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பாடசாலை நிகழ்வுகளுக்கு மாநகர வரி குறைப்பை வழங்குவதற்கு மாநகர சபை தீர்மானம் நிறைவேற்றிய போதும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அதனை வழங்க முடியாது என நிராகரித்துள்ளதாக யாழ் மாநகர சபையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது. நேற்று வியாழக்கிழமை யாழ் மாநகர சபை மாதாந்த அமர்வு முதல்வர் மதிவதனி தலைமையில் இடம்பெற்ற நிலையில் இவ்வாறு வாத பிரதிவாதம் இடம்பெற்றது. அமர்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் ஒருவர் யாழ் மத்திய கல்லூரி மற்றும் பரியோ கல்லூரிகள் பங்கு பற்றிய பெருந்துடுப்பாட்ட போட்டி, யாழ் இந்து கல்லூரி ஏற்பாடு செய்த இசை நிகழ்வு மற்றும் யாழ் மருத்துவ பீடம் ஏற்பாடு செய்த இசை நிகழ்ச்சி ஆகியவற்றுக்கு மாநகர சபையால் அறவிடப்படும் வரியை குறைக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு நகரில் உறவினர் வீட்டுக்கு சென்ற 16 வயது சிறுமியொருவரை மயக்க மருந்து கொடுத்து கடத்தி சென்ற முச்சக்கர வண்டியை வீதியில் வைத்து பெற்றோர் மடக்கி பிடித்ததை அடுத்து கடத்தல்காரர் முச்சக்கர வண்டியை விட்டு தப்பியோடியதுடன் மயக்கமடைந்த சிறுமியை காப்பாற்றி வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். முச்சக்கர வண்டியை மீட்க சென்ற கடத்தலுடன் தொடர்புடைய ஒருவரை மடக்கி பிடித்த சம்பவம் நேற்றிரவு 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடத்தலுக்கு பயன்படுத்திய முச்சக்கர வண்டியை மீட்டதுடன் தப்பியோடி தலைமறைவாகியிருந்த கடத்தல்காரரை இரவு 11 மணிக்கு கைது செய்தனர். இதில் கைது செய்யப்பட்ட கடத்தல்காரர் இருதயபுரம் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடையவர் எனவும் திருமணம் முடித்துள்ளதாகவும் கடத்தல்காரருக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் இருதயபுரத்தை சேர்ந்தவர் எனவும் பாடசாலை மற்றும் தனியார் கல்வி நிலையங்களுக்கு செல்லும் 15 வயது 16 வயது சிறுமிகளை குறிவைத்து அவர்களை மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து காதலிப்பதாக நாடகமாடி அவர்களுக்கு தீய பழக்கங்களை அடிமையாக்கும் இளைஞர் குழு ஒன்று இவ்வாறு செயற்பட்டு வருவதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மலைநாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் பெய்து வரும் கடும் மழையினால் விமல சுரேந்திர நீர்த்தேக்கம் வான்பாய ஆரம்பித்துள்ளதுடன் கெஹல்கமு ஓயாவின் நீர்மட்டமும் உயர்வடைந்துள்ளது. கனமழை மற்றும் நிலச்சரிவு அபாயம் காரணமாக கொத்மலை கம்பலை பிரதான வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. எனவே நிலவும் அபாய நிலையை கருத்திற்கொண்டு மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.